ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம பச்சரிசியை வச்சு அடை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த அடைக்கு நான் 400 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இதே மாதிரி தான் அரைக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இதில் 1.5 ஸ்பூன் நான் உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதில் போடுறதுக்கு நம்ம வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். கேரட் 1 எடுத்து துருவியிருக்கேன். 3 பச்சை மிளகா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். நான் இந்த மாவில் 4 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன். இந்த தயிர் வந்து எவ்வளோ புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நல்லா புளிச்ச தயிர் இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும் தோசை. இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த தயிரை போட்டு மாவில் கலக்கிற மாதிரி. இப்போ நான் இதில் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவும் போட்டுட்டேன். கொத்தமல்லியும் போட்டுட்டேன். கேரட்டையும் இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேறு எதுனா காய் வேணுன்னா நீங்கள் இதில் போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டாச்சு. பச்சை மிளகா, கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா நம்ம இட்லிக்கு எப்படி மாவு அடிப்போமோ அந்த மாதிரி இதை கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து கொடுங்க. நான் ஸ்டவ்வில் தவா வச்சிட்டேன். இப்போ தவா நல்லா சூடாகட்டும். தவா பாருங்கள் சூடாயிடுச்சு. இப்போ நான் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா இந்த அடையை ஊற்றிக்கலாம். நீங்கள் இது வேகிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மிலே வைங்க கொஞ்சம். அப்போ தான் நல்லா எல்லா சைடும் நல்லா வேகும். பாருங்கள், நான் திருப்பியும் கொடுத்துட்டேன். இது 3 நிமிஷம் வேகும். ஒரு சைடு 3 நிமிஷம், ஒரு ரெண்டு சைடும் வேகிறதுக்கு நமக்கு 6 நிமிஷம் ஆகும் மொத்தம். இந்த அடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், வெந்துடுச்சு நல்லா. நான் இன்னொரு அடையும் இதே மாதிரி சுட்டுக்கிறேன். பாருங்கள், இதுக்கு 1.5 கரண்டி மாவு போட்டு கொஞ்சம் நம்ம அடைலாம் எப்படி சுடுவோம் அந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். பாருங்கள், இந்த அடை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சைடும் திருப்பி கொடுத்துட்டு எல்லா அடையும் நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், அடையெல்லாம் செஞ்சிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.